Hello friends. Today நம்ம இன்கோட்ல 151th problem பார்க்கலாம். Problem name என்னன்னா reverse words in a string. Given an input string S, reverse the order of the word. ஒரு set of strings வந்து ஒரு sentenceல கொடுத்திருப்பாங்க. அந்த strings நம்ம என்ன பண்ணணும்னா reverseல எடுத்து print பண்ணிட்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று என்னன்னா the sky is blue. இது அவுட்புட்ல எப்படி print பண்ணணும்னா reverse எடுத்து print பண்ணணும். So blue is sky ன்னு print பண்ணணும். Example 2 என்னன்னா hello world. இதுக்கு explanation கொடுத்திருக்காங்க. என்னன்னா your reversal string should not contain leading or trailing spaces. இந்த இன்புட்ல என்னன்னா first ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதோட நேம் தான் leading spaces. லாஸ்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் உடைய நேம் trailing spaces. இந்த leading and trailing spaces ரிமூவ் பண்ணி அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3. A good example. Explanation என்னன்னா you need to reduce multiple spaces between two words to a single space in the reversal string. என்னுடைய இன்புட்ல மல்டிபிள் ஸ்பேசஸ் இருந்தாலும் அதை கன்காட்டினேட் பண்ணி சிங்கிள் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி அவுட்புட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வரும்னா எக்ஸாம்பிள் சிங்கிள் ஸ்பேஸ் குட் சிங்கிள் ஸ்பேஸ் ஏன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கோட் பார்க்கலாம். ஜாவா லாங்குவேஜ்ல கோட் பண்ண போறேன். கிளாஸ் நேம் வந்து சொல்யூஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங், மெத்தட் நேம் என்னன்னா ரிவர்சல் வேர்ட்ஸ், இன்புட் வந்து ஸ்ட்ரிங் எஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்ல வந்து அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த அரே நேம் வந்து str ஈக்குவல் டு s டாட் trim. trim மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணா டபுள் கோட்ஸ்க்குள்ள பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி s+ கொடுக்குறேன். s+ எதுக்காக கொடுக்குறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணும்போதும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதனால s+ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பில்டர் நேம் என்னன்னா ax equal to new string builder. ஸ்ட்ரிங் பில்டர் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்றோம், அதனால நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்ல என்ன பண்றோம்னா int I equal to str dot length -1. எதுக்காக length -1 கொடுக்குறோம்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ length -1 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்கோம். I greater than 0. இந்த கண்டிஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ட்டு நான் லாஸ்டா கமெண்ட் டைப் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். I மைனஸ் லாஸ்ட்ல தான் பிரிண்ட் பண்ணி வரோம், அதனால I மைனஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்ஸ் வந்து அப் அண்ட்ல தான் வாங்குறோம். ஓகேவா? அப் அண்ட் ஆஃப் str பிளஸ் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் வரும், அதனால str of I பிளஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து hands down up and off str of 0. இந்த லைன் எதுக்காக கொடுக்குறேன்னா இப்போ வந்து நான் லாஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் பண்ணிட்டு வரலாம். அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்பேஸ் வேண்டாம், அதனால இந்த வேல்யூ மட்டும் நான் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணலாம் hands dot toString. இப்போ நான் வேல்யூஸ்ல எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா ஸ்ட்ரிங் பில்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஸ்ட்ரிங் பில்டர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அதனால ரிட்டர்ன் என்ன பண்ணேன்னா hands dot toString. ஸோ இந்த லைனுடைய மீனிங் இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா எனக்கு வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் பாருங்க the sky is blue. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ப்ளூ மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்கை
நெக்ஸ்ட் வி. இப்படி ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். அதுதான் இந்த லைனோட எக்ஸ்பிளேஷன். நெக்ஸ்ட் என்னன்னா ஆன்சர். இந்த லைன் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ ஆன்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ப்ளூ. ஸோ ப்ளூ கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து இஸ் ஸ்பேஸ், ஸ்கை ஸ்பேஸ் ப்ளூ. இது என்ன இண்டெக்ஸ்? இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா 3 2 1 0. இப்போ ஒரு இண்டெக்ஸ்க்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. ஆனால் 0th இண்டெக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆக வேண்டாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் 0 இண்டெக்ஸை மட்டும் நான் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆயிடுச்சு. The sky is blue. Blue is sky in print ஆயிடுச்சு. Okay, thank you.